மதி சாப்பிடு. இந்தாடா நீ சாப்பிடு. வாங்க. அம்மா, அண்ணி வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. உங்க அம்மா வீட்ல இருந்து வந்துட்டாங்களாம். வா வா. டேய் உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வாடா வாமா. வாங்க அத்தை. வா சூர்யா. வாங்க சம்பந்தி. வா மருமகளே. வாப்பா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க. சம்பந்தி நீங்க உட்காருங்க. சம்பந்தி ஒரு நிமிஷம். நீங்க அப்படி நில்லுங்க. நீங்க 2 பேரும் இப்படி வாங்க. நில்லுங்க. நீங்க 2 பேரும் கல்யாண நாள் அதுமா சம்பந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. மதி அப்படியே அத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. பரவாயில்ல விடுங்க சம்பந்தி. வாங்கிக்க மதி. நீங்க 2 பேரும் இதே மாதிரி என்னைக்கும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். சம்பந்தி அப்படியே இவங்க 2 பேரையும் கோயிலுக்கு அனுப்பிச்சு சாமி கும்பிட்டு வர சொல்லலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம் தானே. சம்மதியே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? கிளம்புங்க 2 பேரும். மாப்பிள வாங்க வாங்க. ஹலோ வணக்கம். இந்தாங்க அத்தை. மாப்பிள மதியம் சோமும் கோயிலுக்கு போறாங்க. ஒரு ஆட்டோ ஏத்தி அனுப்பிச்சு விட்டு வந்துறீங்களா? சரிங்க அத்தை. போங்க மச்சான் வாங்க வாங்க. மதி நல்ல விஷயம். போயிட்டு வா. தட்டக்கூடாது. வாங்க மச்சான். பாத்து போடா. வாங்க. வரேம்மா. சம்பந்தி இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. சித்ரா இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்து வை. சரிம்மா. என்னம்மா? சமந்தி நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். என்ன சம்பந்தி? நான் தான் சொல்லி இருந்தேன்ல. அதான் மதி இங்க இருக்க போறாள். அம்மா எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேங்க. என்ன மாப்பிள எங்க மேல ஏதாவது கோவமா உங்களுக்கு? நாங்க ஏதாவது குறை வச்சுட்டோமா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு கம்பெனில ஒரு முக்கியமான வேலை. அதான். என்ன சம்பந்தி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட சொல்லுங்க சம்பந்தி. இல்ல அவனுக்கு கம்பெனில ஏதோ முக்கியமான வேலை இருக்கா. அப்ப மதிய சாப்பாட்டுக்கு இங்க வருவாருன்னு சொல்லுங்க. அப்ப நான் விடுறேன். சரிங்க வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. மதிய சாப்பாட்டுக்கு இங்கே வந்துடணும். கண்டிப்பா நான் வந்துடுறேன். அப்ப போயிட்டு வாங்க. வர சொல்லுங்க. சம்மந்தி நீங்க இப்படி உட்காருங்க உட்காருங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க உட்காருங்க. இப்படி உட்காருங்க உட்காருங்க. ஏ சித்ரா அதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும்? அண்ணி அண்ணி அண்ணி. ஏய் ராஜி வா. என்ன நீ பிஸியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என் கலீகோட என்கேஜ்மெண்ட். போயிட்டு அப்படியே ஆபீஸ் போகணும். அண்ணே ப்ராஜெக்ட் டெலிவரி, அதனால சீக்கிரமா கிளம்பி போயிட்டாரு. ஒண்ணு இல்ல அண்ணி, வீட்ல அதிரசம் செஞ்சாங்க, அதான் கொண்டு வந்தேன். ஹாய். அத்தை ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்காங்களே. என்னது அத்தையா? அண்ணி இது நான் செஞ்சது. ஓ நீ செஞ்சியா? அதுக்கெல்லாம் கூட உனக்கு நேரம் இருக்கா? ஏன் எனக்கு என்ன? இல்ல நீ நட்ராஜன் கூட மெசேஜிங் சாட்டிங் அது இதுன்னு பிஸியா இருப்பேன்னு நினைச்சேன். என்னாச்சு ராஜி? ஒண்ணு இல்ல அண்ணி. ஏ நட்ராஜன் உன் கூட பேசுறது இல்லையா? இல்ல நான் ஒரு தடவை போன் பண்ணேன். அவர் போன் பிஸியா இருந்துச்சு. அவர் யார் கூடயாவது போன்ல பேசிட்டு இருந்திருப்பாரு. இல்ல உன் காலை கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை அப்புறமா கால் பண்ணி பேசலாம்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? சரி நீ மறுபடியும் ட்ரை பண்ணியா? இல்ல அண்ணி. அங்கதான் நீ தப்பு பண்ற. இரு. சொல்லு நித்யா. அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருக்கீங்க? நான் இங்க கம்பெனில தான் இருக்கேன். அண்ணே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. இந்தா கூச்சப்படாம பேசு பேசு. நான் என்ன வெளியே போயிட்டா? அண்ணி பேசு. நட்ராஜ் மிஷின்ல ஏதோ ஃபால்ட்டா? உங்களை எம்டி வர சொன்னார். நீ போ. சரி. ஹலோ. என்னாச்சு? போன் கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சா? இல்லையே இப்பதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு.
ஒருவேளை டவர் கிடைக்காம கட்டா இருக்கலாம். சரி, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ரிங் போய் கட் ஆகுதே. விடுங்க நீ அப்புறம் பாத்துக்கலாம். சும்மா இரு. கட் பண்றாரே. விடுங்க நீ. இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்றேன். என்ன நடராஜ், என்னாச்சு? ஒர்க் நடக்கும்போது போனை சைலண்ட்ல போட மாட்டீங்களா? சைலண்ட்ல போடுங்க ப்ளீஸ். சாரி சார். சார் ஒரு மைனர் ப்ராப்ளம் தான். 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். சரி பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க. சரி சார். அண்ணா இந்த ஒயர் எடுங்க. அண்ணா இந்த ஒரு நிமிஷம் பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். தல்றா. ஹலோ மோகன். குட் மார்னிங் சார். வாங்க பாஸ்கர். சார். இவர் தான் எங்க மேனேஜர். ஹலோ சார். ஹலோ சார். ஏற்கனவே இவரை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல? ஆமா சார். நல்ல ஹார்ட் ஒர்க்கர். உங்க வேலை விஷயமா இவர் தான் கைட் பண்ணுவாரு. ஓகே. நியூ அப்பாயின்ட்மெண்ட் ஓகே சார். வாங்க போலாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நடராஜ், என்ன விஷயம்? சார் என் ஃப்ரெண்டு ஷாம்னு ஒரு பையன் இருக்கான். அவன் டிப்ளமா முடிச்சிருக்கான். அவனுக்கு எங்கேயோ ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. சார் என்னப்பா, இப்பதான் உன்னை நான் திட்டினேன், அதெல்லாம் கூட மனசுல வச்சுக்காம உடனே உன் ஃப்ரெண்டுக்காக வந்து வேலை கேட்கற? சார் வேலை டைம்ல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாம இருந்தது என் தப்பு தான். அதுக்காக தானே திட்டினீங்க. ஆனா வெறுப்போட பாப்பீங்க நான் நினைக்கல சார். பரவாயில்லப்பா, நீ இந்த மாதிரி இயல்பா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே மெயின்டைன் பண்ணு. சார் என் ஃப்ரெண்டோட வேலை விஷயம். அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் அப்புறமா சொல்றேன். தேங்க்யூ சார். யார் பேர் கர்ச்சனை பண்ணணும்? சாமி பேருக்கு. என்ன ரெண்டு பேரும் குழப்பறேன்? பேரு நிறைமதி. மதி நான் ரிஷபராசி. ரிஷபராசி. ரோகிணி நட்சத்திரம். இன்னைக்கு எங்க கல்யாண நாள். ஓ உங்க பேர் சொல்லுங்க. பேரு சோமு. சோமநாமதேசிய விருச்சிக ராசி. விசாக நட்சத்திரம். நட்சத்திரானுபவதி ஆபயோஹோ சகுடும்பானாம் க்ஷமதைரிய வீரவிஜய ஆயுளாரோக்கியேஸ்வரியாணாம் விவர்த்தியர்த்தம் தர்மார்த்த காம்ய மோக்ஷ சதபித பல புருஷார்த்த சித்தர்த்தம் துர்கா பரமேஸ்வரி பிகா பரிபூர்ண கிருபாகடாதிபதித்யர்த்தம் சாதமே சேதனமா சோமராதிக தோணிதராதிவேதः பிரப்ராப்தானி விஸ்வநாதி விந்துகிருதாதக்ஷே தாமுக்தி வனாந்த பிளாபந்தி வைருஷே துர்காம் தேவி மதி சாமி கும்பிட்டு அப்படியே போயிடக்கூடாதான். கொஞ்ச நேரம் கோயில உட்கார்ந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்படி இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு நம்ம நெகட்டிவா யோசிக்கணும்? பாசிட்டிவாவே திங்க் பண்ணுவோமே. வா உட்கார். ராசி பலன் புத்தகம்க்கா. இந்த வாரம் குரு பயிற்சி வருதுக்கா. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு புத்தகம்க்கா. வாங்கிக்கா ப்ளீஸ்க்கா. வாங்கி தான் பாரு. ஆமாக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கும்க்கா. வாங்கிக்கா ப்ளீஸ்க்கா. மதி ராசி பலனுக்காக இல்லைன்னா கூட இந்த சின்ன பையன் உழைச்சு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான்ல, அதை என்கரேஜ் பண்றதுக்காவது நம்ம வாங்கிக்கலாம். மதி தம்பி, ரிஷபராசிக்கு ஒரு புத்தகம் கொடுப்பா. எவ்வளோப்பா? 10 ரூபாண்ணா. இந்தப்பா. உன்னோட ராசிக்கு என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாம் மதி. எதிலும் துணிவோடு முடிவெடுக்கும் திறன் படைத்தவர்கள் நீங்கள். இந்த மாதம் செவ்வாய் ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால்
அவசர முடிவுகள் எடுக்க தோன்றும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். வியாபாரத்தில் திட்டமிடல் இருக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். சத்தியமா இதுல போட்டிருக்கு மதி, நீ வேணா பாரு. எனக்கு என்னவோ அந்த பையனே நீங்க ஏற்பாடு பண்ண ஆள்னு தோணுது. நீ சந்தேகப்படுறது கரெக்ட் தான் மதி. இதே பழைய சோமுவா இருந்தா நான் இப்படிதான் செஞ்சிருப்பேன். ஆனா சரி, நம்புறதும் நம்பாதும் உன் விருப்பம். சந்தேகப்படுறதுக்காகவே நீ இருக்க, அதை சகிச்சுட்டு போறதுக்காகவே நான் இருக்கேன். வேற என்ன சொல்றது? இந்த மாதிரி நிறைய நடிப்பை நான் பார்த்துட்டேன். ஐயோ மதி, உங்க நடவடிக்கை அப்படிதான் இருந்திருக்கு. இப்பெல்லாம் நான் அப்படி இல்லைன்னு சொல்றேன்ல மதி. ஒருவேளை அந்த புத்தகமே உண்மையா இருந்தா கூட அதுல உங்களுக்கு தேவையானதை தான் நீங்க படிப்பீங்க. அதான் உங்க கேரக்டரே. நாம சண்டை போட்டுக்கிறதும் சேருவோமா மாட்டோமாங்கிறதும் ஜோசியம் எழுதுறவங்களை விட உங்களுக்கு தானே நல்லா தெரியும். ஐயோ மதி, அது கிரகங்களை துல்லியமா கணிச்சு எழுதுனது. எப்படி? நீங்க என்ன பத்தி டைரி எழுதுனீங்களே அது மாதிரியா? மதி, உண்மையை சொல்லுங்க, அதுல எழுதுன எல்லாமே நிஜமா? சத்தியம் மதி. அந்த டைரியை படிச்சுட்டு தான் நான் உங்களை நம்பி வந்தேன். அதுல இருந்த ஒரு எழுத்துக்கு கூட நீங்க உண்மையாவே இல்ல. டைரிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு அது பால் கணக்கு நோட்டு, கொஞ்சம் பேருக்கு கோலம் போட்டு வச்சுக்கிற இடம், நிறைய பேருக்கு அது குப்பை தொட்டி. வேண்டாத எல்லாத்தையும் அதுல போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாரும் டைரி எப்படி பார்த்தப்போ முதல்ல ஒரு டைரியில நான் என்னோட ஃபியூச்சரை பார்த்தேன். அதுல இருந்ததை படிச்சுட்டு ஒரு பொண்ணை ஒருத்தரால இப்படிலாம் உருகி உருகி லவ் பண்ண முடியுமான்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல இருந்த எல்லாத்தையும் நம்பினேன். அது எதுவுமே உண்மை இல்லைன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. இல்ல மதி, நான் உன்னை லவ் பண்ணது உண்மை. அந்த டைரியில இருந்தது எல்லாமே சத்தியமா நிஜம். ஏதோ நடுவுல கொஞ்சம் டைம் சரியில்லாம. போதும். இப்ப கூட நான் உங்ககிட்ட இருந்து ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும். அது உண்மையான பதிலா இருக்கணும். சொல்லு மதி. அந்த டைரியை எப்படி எதனால எழுதுனீங்க? என்ன மதி, நம்பவே மாட்ற. எப்போ உன்னை முத பார்த்தனோ அப்பவே என் மனசுக்குள்ள வந்துட்ட. வீட்டுக்கு போலாமா? மதி, உங்களால உண்மையை சொல்லவே முடியாது. தப்பு என் மேலதான். நான் வாழ்க்கையில விழுந்து அடிப்பட்ட இடத்த திரும்பி பார்க்கணும்னு நினைச்சேன் பாருங்க. தப்பு என் மேலதான். வேண்டாம், வாங்க போலாம். ஏய், வெங்காயம் உரிச்சது போதும், உப்பு கரெக்டா இருக்கான்னு பாரு. அம்மா, சபா, முடியலடா சாமி. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த நாடகம் நடத்துற பழப்பு? ஏய், சத்தம் போட்டு பேசாதடி, அவங்க காதுல விழ போகுது. மாப்பிள, இன்னைக்கு நீங்க மட்டும் இல்ல, என் பெண்டு கலந்து போயிருக்கோம். அதுக்குதான் பேசாம சித்ரா சொல்ற மாதிரி உண்மையா இருக்கணுங்கிறது. ஐயோ, அது வேலை செய்யறதை விட கஷ்டமாச்சே. ஐயோ அம்மா. குட்டி, அவங்க தனியா கிடந்து கஷ்டப்படுறாங்க போல இருக்கு. நான் போய் கூடமாட ஒத்தாசை பண்ணிட்டு வரேன். நீ வேற இப்ப நீ இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் எழுந்திருச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்க கட்டி எடுத்து அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீ வேற குட்டி, சும்மா இரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். மாப்பிள, இன்னும் என்ன மாப்பிள பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் முடியுங்க. ஏய், உன்னை உப்பு தானே பார்க்க சொன்னேன், என்ன பார்த்துட்டு இருக்கிற பாரு. வாங்க சம்பந்தி. சம்பந்தி, என்னால அங்க சும்மா உட்கார்ந்துருக்க முடியல. அதான் உங்களுக்கு ஒத்தாசையா ஏதாவது. பேசக்கூடாது நீங்க. என்ன நீங்க? வாங்க இப்படி வாங்க. அட வாங்க. வேலை செய்றீங்க வேலை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடத்த விட்டு நீங்க அசையவே கூடாது. பேசாம உட்காரணும், சரிங்களா? அம்மா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஐயோ, அது என்னாச்சுன்னு பாரு. சபா, அத்தை, உங்களால வேலை செய்ய முடியல, அவங்களால வேலை செய்யாம இருக்க முடியல. சரின்னு சொல்லி செய்ய சொல்ல வேண்டியதானே?
நல்ல கதையா இருக்க. மாங்கு மாங்குன்னு இவ்வளவு வேலையை நம்ம செஞ்சு வைப்போம். கடைசி நேரத்துல வந்துட்டு நோகாம நோம்பு கும்பிடுவாங்களா? நாளைக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சமைச்சு போட்டோன்னு சொல்லி காட்டலாம்ல. இப்ப கடைசி நேரத்துல வந்து ஒரு கை உப்பு அள்ளி போட்டுட்டு நான் தான் வேலை பார்த்தேன்னு சொல்றதுக்கா? மா, அப்போ கடைசி வரைக்கும் ஒன்னா சேரணும்ன்ற எண்ணமே உனக்கு இல்லையா? அட, ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கும் நம்ம உஷாரா இருக்கணும்ல. ஐயோ, ச்சே, ஆளு போட்டு. வாங்க வாங்க வாங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கே. என்ன சம்பந்தி, 2 பேரையும் பாக்குறதுக்கு ஸ்ரீராமனும் ஸ்ரீதேவி மாதிரியே இருக்காங்க.